cook. இன்னைக்கு நம்ம வாவல் மீனை வச்சு ஒரு மசாலா தயார் பண்ண போகிறோம். வாவல் மீனை ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 8 பீஸ் வாவல் மீன் எடுத்திருக்கேன். அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, மிளகாய்த்தூள் 2 தேக்கரண்டி, மிளகுத்தூள் 1/2 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இப்போது நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க இந்த மீன் துண்டுகளை எடுத்துட்டு அதில் மஞ்சத்தூள், இது அந்த மீனோட ஸ்மெல்லு போயிடும் மஞ்சத்தூள் நம்ம சேர்க்கறதுனால. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த காரம் போதும், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஒரு மசாலா வேறு ரெடி பண்ண போகிறோம். இப்போவே அதிகமாக போட்டோம்னா ரொம்ப காரமாயிடும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போடுங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம போட்ட பவுட்ரு எல்லாமே ஒவ்வொரு மீன்லையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல வெறும் பொடிகளை மட்டும் மீன் மேலே தடவி விட்டுருங்க. இப்போ எல்லா மீன்லையும் நல்லா தடவிட்டு ஒரு 15லிருந்து 30 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. மீன் நல்லா காஞ்சிருக்கு. இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு நல்லா எல்லா மசாலாவும் திருப்பியும் அது மேலே படுற மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு இனி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போது இந்த மீன் எடுத்து நம்ம ஒரு தோசைக்கல்லில் ஓரளவு எண்ணெய் விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் போதும். நல்லா ஒரு 3/4 பாகத்துக்கு நல்லா பொரிக்க விட்டுருங்க. மொறுமொறுன்னு ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இது திருப்பியும் மசாலாவில் போட போகிறோம். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த காரத்தில் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தா அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மசாலா போடும்போது அது இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் குழந்தைங்க இருந்தால் இல்லை இதை நம்ம ஃப்ரையாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீனெல்லாம் பொரிங்க. ஹை ஃப்ளேமில் வேணால் உடனே கலர் மாறிடும், நல்லா பொரிஞ்சிருக்காது. இதே மாதிரி எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக மீன் பொரிக்கிறதுக்கு இந்த மெத்தடே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லெமனும் மிளகுத்தூளும் நீங்கள் தேவைப்பட்டால் இது மேலே தூவி சாப்பிட்டிங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணியிருக்கேன், வெள்ளை பூண்டையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் கட் பண்ணிட்டேன், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளியை கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன்.
சீரகம் பொரிய ஆரம்பிக்கும் போதே அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் சூடாகும் போது காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டையும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வேகமாக வதங்கிடும். உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏற்கனவே நம்ம மீனில் போட்டிருக்கோம், மீன் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சம் அளவாக போட்டுக்கோங்க. நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை மட்டும் அப்படியே போட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு நறுக்குனதையும் இதோட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எந்தளவு வெங்காயத்தை நல்லா வதக்குறோமோ அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா முடிச்சளவு நல்லா வதக்கிட்டு இப்போ ஒவ்வொரு பொடியாக போடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சால் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த காரம் 2 டேபிள் ஸ்பூன் போடும்போது ரொம்ப காரசாரமாக ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். மிளகாய்த்தூள் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கினோன்னே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா நல்லா வேகணும், அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இப்போ பச்சை வாசனைலாம் போயிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துருக்கு. இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டிங்கன்னா இதில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே வற்றிடும். பொரிச்சு வச்சு ஒவ்வொரு மீனாக அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்ததுன்னா உங்களுக்கு கலந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய கரண்டியை வச்சு திருப்பி விடுங்க, மீன் உடையாமல் வரும். இப்போ மசாலாவும் மீனும் நல்லா ஒன்று சேர்ந்துருக்கு. இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா மீனில் அந்த மசாலா இறங்கிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை நல்லா எல்லா மீன்லையும் படுற மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு கரண்டியால் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்.
இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ரையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை அப்படியே தோசைக்கல்லில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மொறுன்னு சாப்பிட்லாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வேறு எதுவுமே சைடிஷ் தேவையில்லை, இது மட்டுமே போதும். சாதமும் இதுவும் சாப்பிட்டாலே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எனக்கு நல்லா மொறுன்னு வேணும்னா ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு போட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலா அதுவும் நல்லா சேர்ந்து மொறுன்னு உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸி குக். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.